ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பு குண்டர்கள் அளித்த புகாரில்தான் செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது குளித்தலை காவல்துறை. கையை கிழித்துக் கொண்டு மருத்துவமனையில் படுங்கள் என எம்எல்ஏ மகனே கூறிய ஆடியோ ஏற்கனவே வெளியானது. அந்த ஆடியோவை மீண்டும் கேட்கலாம். கையில கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது ஜிஹெச்சில் இருபத்தையும் செல்வத்தையும் ஓகேவா? பேர் அடிப்பட்ட மாதிரி கையில கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது கடுக்கப்புறம் ஜிஹெச்சில் இருபத்தையும் செல்வத்தையும் ஓகேவா? அடுத்ததாக விசிக துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. கரூர்ல தாக்குதலுக்குள்ளான செய்தியாளர்கள் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை வீடியோக்களாகவும் சரி ஆடியோக்களாகவும் சரி தொடர்ந்து வெளியிட்டிருந்த நிலையில ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் செய்திக்குழுவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்திரிகை சுதந்திரம்னு பேசும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் பல்வேறு பாதிப்புகளையும் தாக்கல்களையும் ஏற்படுத்தும். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த போக்கு அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி, கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்பது ஊடகங்கள் தான், ஊடகவியலாளர்கள் தான். அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் அநீதிகளுக்கு எதிராக சமூக அக்கறையோடு இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுவதற்கு முனையும் பொழுது அல்லது அது குறித்து ஆய்வு செய்ய முனையும் பொழுது இம்மாதிரியான தாக்குதலை நடத்துகின்ற திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய இந்த போக்கு என்பது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு அரசு உடனடியாக இது குறித்து என்ன நடந்தது என்பது குறித்தாவது ஒரு ஆலோசனை அல்லது ஒரு ஆய்வு குழுவாவது அனுப்பி என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும். குவாரிகளுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள், குவாரிகள் நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர் அதை செய்தியாக எடுப்பதற்கு முனையும் பொழுது இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது என்பது வெறுமனே தனிநபர் அல்ல, ஒரு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலாகத்தான் அது பார்க்க முடியும். இது போதாதென்று ஊடகவியலாளர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பது என்பது காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறையாக இருக்கிறது? காவல்துறை ஆளும் வர்க்கத்திற்கு அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரோ அந்த செய்தியை மட்டும் உள்வாங்கி கொண்டு இப்படியான ஒரு எஃப்ஐஆரை போட்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரியது. பொதுவாக காவல்துறை இப்படித்தான் செயல்படும், இப்படித்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த போக்கு என்பது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய போக்கா இருக்கின்றது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் மீதே எஃப்ஐஆர் போட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எஃப்ஐஆரை திரும்ப பெற வேண்டும். இந்த தாக்குதலை நடத்திய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அவர்கள் சார்பானவர்கள் மீதோ எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை செய்வெடுக்க வேண்டும். உடனடியாக ஊடகவியலாளர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.